இன்றைய நாளிதழ்கள் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசி ஆராயக்கூடிய தொகுப்பு. இதுக்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் சார், நீங்க தொடரலாம். வணக்கம் பரிதா. நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதன்மை செய்திகளை விரிவாக அலசக்கூடிய நியூஸ் பேப்பர் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களை நாம் எடுத்துக்கொண்டால் முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்பது எதிர்க்கட்சியினுடைய அந்த துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கவர் தான். அதுதான் எல்லா நாளிதழ்களிலும் தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே ஆளும் கூட்டணி துணை ஜனாதிபதி தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டணி யாரை வேட்பாளராக அறிவிக்கப் போகிறது என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். இதில் பல்வேறு வகையான அரசியல் கணக்குகள் இருப்பதாக நாளிதழ்களில் விரிவாகவே செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஒருபுறம் இந்த ஐடியாலஜிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்த அடிப்படையிலான ஒரு கணக்கு, சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர், அவருக்கு மாற்றாக அதை அப்படியே நேர் எதிராக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யும் என்ற வகையில் ஒரு சுதர்சன் ரெட்டியை தேர்வு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், இவர் அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த விழுமியங்களை ஏற்றவர், ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை பாதுகாத்தவர், உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் சரி, அதற்கு முன்னர் 2 உயர் நீதிமன்றங்களில் நீதிபதியாக இருந்த போதும் சரி, அதுவும் அசாம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த போதும் சரி, அவர் அளித்த தீர்ப்புகள் என்பவை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று அந்த அடிப்படையில் அவரை வேட்பாளராக இந்த இந்தியா கூட்டணி தேர்வு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த சல்வா ஜூடும் என்று சொல்லி மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக பழங்குடியின மக்களை வேட்டையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த படை சட்டவிரோதமானது, அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என தீர்ப்பளித்தவர் இந்த சுதர்சன் ரெட்டி. இதுபோல் பல்வேறு வழக்குகளில் அவரது தீர்ப்புகள் நாடு தழுவிய அளவில் கவனம் பெற்றவை. அந்த அடிப்படையில் அரசமைப்பு சட்ட மதிப்புகளையும் விழுமியங்களையும் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர் என்கிற வகையில் தான் இந்த சுதர்சன் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக தேர்வு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் என்றால், மற்றொரு வகையில் அரசியல் கணக்கு என்னவென்றால், பொதுவாக குடியரசுத் தலைவர் ஒரு வட பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தால் குடியரசு துணைத் தலைவர் ஒரு தென் பகுதியைச் சேர்ந்தவராக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மரபு கடந்த காலங்களில் பின்பற்றப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் இப்பொழுது ஒரு குடியரசு துணைத் தலைவரை ஒரு தென் பகுதியைச் சேர்ந்தவர் என்கிற அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் என்று பாஜக தேர்வு செய்திருக்கிறது. எனவே எதிர்க்கட்சி கூட்டணிகளும் இந்த ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவரை தேர்வு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். மற்றொரு புறம் சிபி ராதாகிருஷ்ணனை தேர்வு செய்தது திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையில் இப்பொழுது எதிர்க்கட்சி கூட்டணிகளினுடைய தேர்வானது ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் அங்கு இருக்கக்கூடிய ஆளும் மற்றும் கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழர் என்பதற்காக இங்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் இவரை சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என்றால், அந்த தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் என்பதற்காக ஆந்திரா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவரை ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு வருமா, அல்லது இங்கு சித்தாந்தம் தான் முக்கியமா, அல்லது அரசியல் கணக்குகள் தான் முக்கியமா என்கிற அந்த பல்வேறு கேள்விகளை விரிவாக விளக்கக்கூடிய வகையிலேயே நாளிதழ்களில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது, மத்திய அரசு இன்று தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கக்கூடிய 3 மசோதாக்கள், அது மிக குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது உள்ளிட்ட அந்த மசோதா. காரணம், ஏற்கனவே தண்டனை பெற்றவராக மக்கள் பிரதிநிதிகள் தண்டனை பெற்றால், அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றால் அவர்களது பதவி பறிக்கப்படும். அவர்கள் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாத என்ற நிலை இருக்கிறது. ஆனால் தற்பொழுது பிரதமராக இருப்பவரோ, மத்திய அமைச்சர்களாக இருப்பவர்களோ, முதலமைச்சர்களாக இருப்பவர்களோ, மாநில அமைச்சர்களாக இருப்பவர்களோ ஏதேனும் ஒரு கடுமையான வழக்கில் அவர்கள் கைது செய்யப்படுவார்களே ஆனால், குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை பெறக்கூடிய வழக்குகளில் அவர்கள் கைது செய்யப்படுவார்களே ஆனால், அவர்களது பதவியை பறிக்கும் வகையில் ஒரு மசோதாவை மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறது. அந்த மசோதாக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்பதுதான் அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய செய்தி. அதாவது, ஒரு குற்ற வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்து விட்டாலே அவரது பதவியை பறிக்கும் வகையில், அதுவும் யாருடைய பதவியை? பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் இவர்களுடைய பதவிகளை பறிக்கும் வகையில் இந்த மசோதா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மசோதா தான் இன்று அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி மசோதாவை அவர்கள் ஏன் தாக்கல் செய்கிறார்கள் என்பதற்கான அந்த காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்வு செய்யப்படுபவர்கள் மக்களினுடைய எண்ணங்களை, விருப்பார்வங்களை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் அரசியல் நலன்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அல்லாத பட்சத்தில் அவர்களது இந்த பதவி பறிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மசோதா கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த செய்தியை காலையில் படித்தவுடனே இந்திய ஜனநாயகத்தை இனிமேல் யாரும் அசைத்து கூட பார்த்து விட முடியாது, இந்திய ஜனநாயகத்துக்கு அப்படி ஒரு பெரும் பாதுகாப்பு உருவாகிவிட்டது என்ற ஒரு எண்ணம் தான் ஏற்பட்டது. காரணம், இதில் சொல்லப்பட்டிருப்பது போல அவர் பிரதமராக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் ஒரு 30 நாட்கள் ஒரு கடுங்குற்றத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து விட்டார்கள் என்றால், அவர்கள் பதவி பறிக்கப்பட்டு விடுவார்கள் என்றால், அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கு இதைவிட சிறந்த வழி இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட முன்னுதாரணங்கள் இருக்கிறதா என்று நாம் பார்த்தோமே. ஆனால் இப்போ பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமர் பொறுப்பில் இருக்கிறார். அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. அதே போல மத்திய அமைச்சர்கள் யார் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே கிடையாது. அவ்வளவு தூய்மையானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதே போல இதற்கு வேறு உதாரணங்கள் இருக்கிறது என்று பார்த்துக்கொண்டால், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் அங்கு ஆளக்கூடிய முதலமைச்சர்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. அங்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது. அவர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையோ சிபிஐயோ ஐடியோ இதுவரை ரெய்டு போனதே கிடையாது. அந்த அளவிற்கு அவர்கள் தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள். சரி, இந்த பாஜக கூட்டணியில் இருப்பவர்கள், நடுவில் போய் பாஜகவில் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் எவ்வளவு தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். உதாரணமாக அஜித் பவார், ஏக்நாத் சிண்டே இது போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஹிமந்தா பிஸ்வாஸ் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எவ்வளவு தூய்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட தூய்மையானவர்கள் மட்டும்தான் நாடு முழுவதும் மாநிலங்களின் முதலமைச்சர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிறந்த எண்ணத்தோடு இந்த மசோதாவை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பது போலத்தான் அந்த செய்தியை நமக்கு படிக்கும்போது தோன்றியது. எனவே இந்திய ஜனநாயகத்திற்கு இனிமேல் யாரும் எந்த கேடும் விளைவிக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய செய்தியாக இது இடம்பெற்றிருக்கிறது. இதன் பிறகு நாம் அரசியல் நகர்வு என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால், இந்தியா சீனா இடையேயான அந்த உறவு சீரடையக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கால்வான் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு இந்திய சீன உறவுகள் சீர்குலைந்தது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த பாதையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்திய சீன உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. வெளியுறவு அமைச்சர் வாங்கி இங்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். வெளியுறவு அமைச்சரோடு தேசிய பாதுகாப்பு செயலாளர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலோடு அவர் பிரதமரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இதன் விளைவாக இந்தியா சீனாவுடைய வர்த்தக உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அரிய தனிமங்களை இந்தியாவிற்கு அனுப்புவதற்கு சீனா விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படும். இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி விமான சேவை தொடங்கும் என்பது போன்ற அடுத்தடுத்த கட்ட முன்னேற்றங்கள் இருக்கின்றன. இது அமெரிக்காவினுடைய 50 விழுக்காடு வரி விதிப்பிற்கு பிறகு இந்தியாவும் சீனாவும் ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நகழ்வு. இது தவிர்த்து நாம் பார்க்கும் பொழுது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புதினும் இருவரும் மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்புக்கு தான் ஏற்பாடு செய்து வருவதாக ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அவர்கள் இருவரும் சந்தித்ததன் பிறகு தாங்கள் 3 பேரும் அமர்ந்து அந்த போர் நிறுத்தம் தொடர்பாக பேச இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது தவிர்த்து காசாவில் தொடர்ந்து தாக்குதலை மூர்க்கமாக நிகழ்த்தி வரும் இஸ்ரேல் 60,000 பேருக்கு மேற்பட்டோரை கொன்று குவித்திருக்கிறது. அங்கும் கூட ஒரு சண்டை நிறுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு வழிவகை ஏற்படக்கூடிய வகையில் ஒரு உடன்படிக்கை எட்டக்கூடிய சூழல் இருக்கிறது. அது குறித்து விரைவில் கருத்து தெரிவிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். இவையெல்லாம் புவிசார் அரசியல் நகர்வுகள். இது தவிர்த்து விட்டு சமூக அக்கறை சார்ந்த செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது, நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அந்த கிட்னி திருட்டு அந்த நிகழ்வுகள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தமிழக அரசு அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சுகாதாரத்துறை செயலாளரை எதிர்மனுதாரராக சேர்த்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய முறைகேடுகள் நடந்தும் கூட ஏன் இப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது போன்ற கேள்விகளையும் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. நாளிதழ்களினுடைய ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு தனித்துவமான அலாதியான செய்தி என்றால் பல செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்றாலும் கூட நம்முடைய கவனத்தை கவர்ந்தது இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் நேற்று நடைபெற்ற அந்த முழு அடைப்பு போராட்டம் தொடர்பாக இன்று நாளிதழில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஏனெனில் அங்கு இலங்கையில் போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் கூட தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இராணுவம் குவிக்கப்பட்டு அவர்களுடைய அன்றாட வாழ்வு மிக மோசமாக ஒடுக்கப்படுகிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினரை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி அப்படி ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். இது வேறு எந்த நாளிதழிலும் நம் கண்ணில் படவில்லை. ஆனால் இன்று நாளிதழ் மட்டும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்தியை வழங்கி இருக்கிறது. ஃபரிதா.